குக்கரில் 1 டம்ளர் பருப்பு, 3 தக்காளி பழம், மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு விழுதுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் தனியா பொடியும் போட்டுக்கோங்க. நிறைய வேணாம், அவ்வளோதாங்க. அடுப்பில் எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், இவ்வளவும் உருளைக்கிழங்கு இவ்வளவும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆனால் இதில் வந்து மெயினாக வந்து நாங்கள் இந்த காய்கறி போட மாட்டோங்க. இது வந்து பேர் வந்து முள்ளு குழம்புன்னு பேர். இதில் வந்து மட்டனில் உள்ள முள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயினாக போடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிடாதனால நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஆனால் இது மெயினாக போடுறது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடுவாங்க. நான் ஒரு கத்திரிக்காயும் கூட போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் முள் போட்டு செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பேரே முள்ளு குழம்பு தாங்க. மட்டன் முள் ரொம்ப நல்லா இருக்குங்க, எலும்பு அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொழுப்பு இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இல்லாததுனால நான் காய்கறி போட்டுட்டு அப்புறம் அரைச்ச விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிக்குங்க. இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய வேணாம், குறைய தான் புளி. உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வேக வச்சுருந்து அந்த இதை ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த உடனே ஆஃப் பண்ணி முடிச்சிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடுங்க. முடிஞ்சிடுச்சிங்க குழம்பு.